வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் இது எந்த வழக்கு தொடர்பானது, இதில் துரைமுருகனுக்கு என்ன தொடர்பு என்பது பற்றிய சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். நேற்று மதியம் 2 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை காட்பாடியில் உள்ள திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனைக்காக வந்த அதிகாரிகள் பூட்டப்பட்டுள்ள துரைமுருகனின் அறையை திறப்பதற்காக கடப்பாறையை கொண்டு சென்ற சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. துரைமுருகன் வீட்டை சோதனை செய்வதற்காக வந்த 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீரென்று ஒரு நபரை கடப்பாறை கொண்டு வர சொல்லி உள்ளனர். அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஒரு நபர் துரைமுருகன் வீட்டிற்கு மிகப்பெரிய கடப்பாறையை கொண்டு சென்ற காட்சி ஊடகங்களில் வெளியானது. தரைதளத்தில் உள்ள அறைகளை முழுமையாக சோதனை செய்த அதிகாரிகள் முதல் மாடியில் உள்ள துரைமுருகனின் அறையை சோதனையிடுவதற்காகவே இந்த கடப்பாறை கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலும் சுமார் 8 மணி நேரமாக சோதனை நடைபெற்றது. இதனால் திமுகவிற்கு மறைமுகமாக பாஜக அரசு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது என கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 2019 தேர்தல் நேரத்தின் போது 11 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது. அதற்காக இந்த சோதனையா என்றால் இல்லை. மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒரு விசாரணையை நடத்தி வருகிறது. அதற்காக பல ரைடுகள் நடந்தன. அதன் தொடர்ச்சி தான் தற்போது துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடக்கிறது. இந்த ரைடு தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. எந்த துறை சார்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் என்பதே தனக்கு தெரியாது என்கிறார் அமைச்சர் துரைமுருகன். இந்த நிலையில் இந்த சோதனை நள்ளிரவு 1:20 மணி அளவில் முடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.